ஹாய்ங்க, குட் ஈவினிங். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 12ஆம் வகுப்பு தமிழ்ல முக்கியமான 6 மதிப்பெண் வினாக்கள். எதெல்லாம் 6 மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப முக்கியம், அந்த 6 மதிப்பெண் வினாக்களோட முக்கியத்துவம் என்ன, நம்மளோட பப்ளிக் மார்க் டோட்டல் மார்க்ல, பிளஸ் அது இல்லாம இந்த 6 மதிப்பெண் வினாக்களை எப்படி எழுதுறது, பிளஸ் இந்த 6 மதிப்பெண் வினாக்களை எப்படியெல்லாம் நம்ம தெளிவா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாலஜிஸ், எதெல்லாம் முக்கியமான கேள்வி, பொதுத்தேர்வுக்கு வர முக்கியமான கேள்வி, நிறைய விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. அது இடையில தேர்வு நோக்கில் இருக்கிற சில நுணுக்கல் தகவல்கள்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரிங்களா? இப்ப 6 மதிப்பெண் வினாக்கள் 12ஆம் வகுப்புக்கு மொத்தம் எத்தனை வினாக்கள் கேட்கிறாங்கன்னா 3 வினாக்கள். அப்படின்னா நெடு வினாக்கள் 3 வினாக்கள் கேட்கிறாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். லாஸ்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல மனப்பாட பகுதிக்கு முன்னாடி பிரிவுல நம்மளுக்கு 6 மதிப்பெண் வினாக்கள் வரும். எதிரா சாய்ஸ்ல வரும். 2 கேள்வி 2 கேள்வி 45 6 47 48 அந்த நம்பர்ல 2 கேள்வி 2 கேள்வியா வரும். அந்த 2 கேள்வி 6 கேள்வியில 3 கேள்வி எழுதணும். ஒரு பிரிவுல 2 கேள்வியில அல்லது இருக்கும். ஏதோ ஒண்ணுதான் அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு இயல் 8 இயல் இருக்கு நமக்கு தமிழ் புக்ல. இந்த 8 இயல்ல எந்தெந்த நெடுவினாக்கள்லாம் அந்த 3 பிரிவுல வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கிற மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு உங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில உங்க தமிழ் ஆசிரியர்கள் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, இந்த இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோ, இதெல்லாம் முக்கியமா வரும்னு சொல்லிட்டு. அது சார்ந்த தகவல் தான் நானே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். சரிங்களா? அப்படின்னா செய்யுள் எது படிக்கணும், உரைநடையில எது படிக்கணும், விரிவானத்துல எது படிக்கணுங்கிறதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். செய்யுள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய செய்யுள் இருக்கு. சிலப்பதிகாரம் பிளஸ் நிறைய கிருட்ட பிள்ளை செய்யுள் பிளஸ் நிறைய இருக்கு. பிளஸ் இது சார்ந்து இல்லாம முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 4 கொஸ்டின் நம்மளுக்கு கண்டிப்பா புக்ல இருக்கு. அந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பா நல்லா படிச்சுக்கிறது நல்லது. அப்படின்னா 4 கொஸ்டினும் நல்லா படிச்சுக்கணும், கண்டிப்பா படிச்சுக்கணும். ஏன்னா திருக்குறள் வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். அப்படின்னா திருக்குறள்ல இயல் 3லயும் இயல் 6லயும் நம்ம திருக்குறள் இருக்கு. அப்ப இயல் 3ல இருக்க செய்நன்றி எழுதலையும் சிரத்தை காத்தல் அந்த கேள்வியும், இயல் 6ல இருக்கிற அறிவுடைமையும் மற்றும் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் அந்த கேள்வியும், இந்த 4 கேள்வியும் நல்லா படிச்சுட்டோம்னா நம்ம திருக்குறளை நல்லா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்னா செய்யுள் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு நெடுவினாக்களை ஈஸியா அட்டன் பண்றதுக்கு இது நல்லபடியா வழிவகுக்கும். சரிங்களா? அடுத்தது உரைநடையில் பாத்தீங்கன்னா இயல் 3ல குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு மனித சமூகம் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இயல் 4ல நம்மளுக்கு பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுடைய கற்பித்தல் கல்வி முறைகளை பற்றி தொகுத்தல் அந்த கேள்வி. இயல் 7ல பாத்தீங்கன்னா இறையன்பு அவர்களுடைய நிர்வாக மேலாண்மை குறித்த அந்த கேள்வி. இயல் 8ல பாத்தீங்கன்னா மயிலேசினி வேங்கடசாமி அவரோட ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற அந்த கேள்வி. இதெல்லாம் உரைநடைகளுக்கு முக்கியமான கேள்விங்க. இந்த 4 கேள்வியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திரும்ப கேட்டே தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அப்ப உரைநடையை பொறுத்த வரைக்கும் 3லயும் 4லயும் 7லயும் 8லயும் நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு கேள்வியும் படிக்கலாம். இந்த வீடியோ எண்டுல அதுக்குரிய அந்த பிரிண்டிங் விஷயத்த உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க எந்த இயர்ல என்னென்ன கேள்வின்னு. சரிங்களா? இப்ப அடுத்தது விரிவானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயல் 1ல பாரதி கடிதம், இயல் 3ல உரிமை தாகம். இது ரெண்டும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து இயல் 6ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை பத்தி ஒரு விரிவானத்தை கொடுத்திருக்காங்க. அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அடுத்து இயல் 7ல பாத்தீங்கன்னா நம்ம புகழூர் கல்வெட்டு ஆராய்ச்சி குறித்து தொகுத்தல். இந்த 4 கேள்வியுமே விரிவானத்தை பொறுத்த ரொம்ப முக்கியமான கேள்விகள். அப்படின்னா விரிவானத்தை ஒரு 4 கேள்வி பார்த்தோம், உரைநடையில ஒரு 4 கேள்வி பார்த்தோம், அடுத்தது செய்யுள் ஒரு 4 கேள்வி பார்த்தோம். செய்யுள் முழுக்க திருக்குறள், விரிவானத்துல இப்ப சொன்ன கேள்விகள், உரைநடையில பாத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நம்ம வீடியோ சொன்ன கேள்விகள். இந்த 12 கேள்விகளுமே எக்ஸாம்ல 6 மார்க்குக்கு ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதை தாண்டி 6 மார்க்ல எக்ஸ்ட்ரா ஒரு 5 கேள்வி நம்ம போற நேரத்துக்கு நல்லா படிக்கிறவங்க இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, நம்ம 5 இன்னொரு கொஸ்டின் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு 5 கேள்வி அந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். அதை மறக்காம வீடியோ எண்ட்ல பாருங்க. இந்த வீடியோ எண்ட்ல வந்து சொன்ன கொஸ்டினோட பிரிண்ட் மேட காமிச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த நெடுவினாக்கள்லாம் எப்படி எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா உங்க தமிழாசிரியர் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை முடிவுரையோட சேர்த்து இடையில ஒரு 5 சைடிங் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 5 சைடிங் சேர்த்து எழுதும் போது என்ன நடக்கும்னா நம்மளுக்கு கொடுக்குற 6 மார்க் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல முன்னுரை முடிவுரையும் நல்லா தெளிவா இருக்கணும். இதுல முக்கியமான விஷயங்கள் அதுதான். முன்னுரை தெளிவான அமைப்போட இருக்கணும், முடிவுரையும் தெளிவான அமைப்போட இருக்கணும். 5 சைடிங் வந்து நல்ல அந்த சைடிங் பார்த்தோன்னே திணைத்தலைப்புகள் பார்த்தோன்னே இந்த நெடுவினாவோட போக்கு நல்லா தெரியணும். அப்படின்னா கவனமா இருக்கணும். அப்படின்னா ஏற்கனவே நம்ம குறிப்பு சட்டத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கணும். இந்த நெடுவினாக்கு குறிப்பு முன்னுரை இப்படிதான் எழுதணும், இதுக்கு முடிவுரை இப்படிதான் எழுதணும், இதுக்கு வந்து மேற்கொள் இப்படிதான் காமிக்கணும், இதுக்கு இவ்வளவு சைடிங் போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 12 குறிப்பு சட்டத்தை நீங்க தனித்தனியே எழுதி ஒரு பேப்பர் எழுதி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த 12 கேள்விகளுக்கு 12 குறிப்பிட்டுட்டும் ப்ரீ டிஃபைனா எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப முன்னுரை முடிவுல தெளிவா இருந்துக்கோங்க. இடையில 5 சைடிங்க எது வேணா விட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி எழுதலாம். ஆனா முன்னுரை முடிவுல எக்காந்த மிஸ்டேக் பண்ணி எழுதக்கூடாது. அப்புறம் மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்கள் நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா இதுதான். என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பொறுமையா அழகா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போற டைம் போறதே தெரியாது. பின்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்காம பின்னாடி போயிட்டு கடைசியா அந்த நெடுவினா வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற டைம் பதில் 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் தான் இருக்கும். 3 நெடுவினாவை ஒழுங்கா பிரசென்ட் பண்ணாம மனப்பாட பகுதி எழுதாம வந்துடுவாங்க. கேட்டா நெடுவினா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இருந்தேன், டைம் ஆயிடுச்சு, 1 பாதி எழுதுனேன், 3வது விட்டுட்டேன், மனப்பாட பகுதியில 1 எழுதல அப்படின்னாங்க. இதெல்லாம் நீங்க செய்யவே கூடாதுங்க. இந்த தப்பெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு மார்க் அப்படியே போற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? நம்ம டோட்டல் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கோசம் தான் நம்ம அதை முழு வீச்சுல படிக்கணும். அப்ப டோட்டல் முழு வீச்சுல படிக்கும் போது இந்த நெடுவினாவோட பங்கு மிக முக்கிய பங்கு. 18 மார்க்குங்கிறது நம்ம 12 மார்க்ல ஒரு 17, 15 மார்க், 16 மார்க் எடுக்கணும். 15 மேலதான் எடுக்கணும். அது கீழே குறையவே கூடாது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்டோட அந்த நெடுவினாவை அப்ரோச் பண்ணணும். முன்னுரை முடிவு கண்டிப்பா இருக்கணும். எழுத ஒரு 5 சைடு கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு நெடுவினாவுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 12 இருந்து 15 நிமிஷம் கண்டிப்பா எழுதுற மாதிரி இருக்கணும். அப்ப 3 நெடுவினாக்கும் 3/4 மணி நேரம் கண்டிப்பா நீங்க எழுதுற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி தான் இருக்கணும். ஒழிய ஒரு நெடுவினாக்கு ஒரு 20-25 நிமிஷம் எடுக்கிறது, அடுத்த நெடுவினாக்கு 10 நிமிஷம் எடுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நெடுவினாவும் டைம் பார்த்துக்கிட்டு 12 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு உங்க ஃபாஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்துடணும். அந்த அளவுக்கு உங்களோட கண்டென்ட் கரெக்டா உங்க கையில இருந்துச்சுன்னா வேகமா உங்களுக்கு எழுத வந்துடும். எல்லாம் யோசிச்சு எழுதும் போது உங்களுக்கு அந்த நெடுவினாவோட போக்கு ரொம்ப பெருசாவும் போகும், இல்லைன்னா சின்னதாகவும் சுருக்கி எழுதுவீங்க, இது தப்பாவும் போகும். அப்படின்னா 3மே ஒரே பர்சன்ஸ்ல இருக்கணும். 3மே 2.5 பக்கம் எழுதிங்கன்னா 3மே 2.5 பக்கம் எழுதணும். 3மே 2 பக்கம் எழுதினா 2 பக்கம் எழுதணும். உங்களுக்கு இல்ல 3க்குமே குறிப்பு சட்டை போட்டு முன்னுரை முடிவு போட்டீங்கன்னா 3க்குமே எழுதணும். அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க நினைவுனாவா ஒரு பரீட்சை பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ இந்த தமிழுக்குரிய அந்த முக்கியமான கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். இப்ப அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாங்க. செய்யுள்ல பாத்தீங்கன்னா 4 கேள்வி தான் நம்ம படிக்க போறோம். அந்த 4 கேள்வி என்னென்ன கேள்வினா, இயல் 3ல திருக்குறள் சார்ந்த கேள்விகள் மட்டும் படிச்சா போதும். நல்லா தரவா வச்சுக்கோங்க. திருக்குறள்ல எழுதுற ஃபார்மேட் எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்ப இயல் 3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி செய்நின்றிடுதல் நெடுவினால இருக்கும். 2வது கேள்வி பாத்தீங்கன்னா சினத்தை காத்தல்னு அந்த நெடுவினா இருக்கும். இந்த இயல் 3ல இந்த 2 நெடுவினாவும் நல்லா தரவு பண்ணிக்கணும். அதே மாதிரி இயல் 6 அதுவும் நம்ம திருக்குறள் பகுதியில இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நெடுவினா பாத்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வில் எவ்வாறு உறுதுணையா இருக்குது, அறிவுடைமை அதிகாரத்தை பத்தி நம்ம அந்த திருக்குறள்ல அந்த நெடுவினால சொல்லுவோம். அதே மாதிரி 2வது நெடுவினா பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த செய்யுளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 திருக்குறளையும் நம்ம நல்லா பிழை இல்லாம பாத்துக்கணும். எப்படி எழுதுற ஃபார்மேட் எல்லாமே முக்கியமா பாத்துக்கணும். சரிங்களா? இதோட சேர்த்து அடிஷனலா வேணா கிறித்துவ கம்பர் H.A. கிருஷ்ணபிள்ளை அவரோடதையும், அதே மாதிரி மயிலாப்பூர் சென்னை கந்தகோட்டத்து இறைவன் அந்த 2 கேள்வி வேணா எக்ஸ்ட்ரா வேணா பாத்துக்கோங்க டாப்பர்ஸ். சரிங்களா? அந்த 6 நெடுவினா. ஆனா மெயினா அந்த 4 போதும் திருக்குறளே. இன்கேஸ் அது தாண்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஆல்டர்னேட்ல வரலைன்னா இந்த 2 நல்ல முக்கியமான கேள்வி. H.A. கிருஷ்ணபிள்ளை அந்த கேள்வியும், கிறித்துவ கம்பர் அந்த கேள்வியும், மயிலாப்பூர் கந்தகோட்டை இறைவனை அந்த கேள்வியும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து உரைநடையில பாத்தீங்கன்னா இயல் 3ல ஃபர்ஸ்ட் கேள்வி குடும்பம் எனும் சிறிய அமைப்பு மனித சமூகத்தை எவ்வாறு வளப்படுத்துகிறது அந்த மாதிரி கேள்வி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. இயல் 4ல 2வது கேள்வி பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியரும் மாணவருக்கும் கற்றல் கற்பித்தல் முறையில் இருந்த அந்த சுருக்கமாக வரை அந்த கேள்வி. சரிங்களா? இயல் 7 3வது கேள்வி வே இறையன்பு நிர்வாக மேலாண்மை பற்றி அவருடைய கருத்துக்களை தொகுத்து எழுதுக்க. வே இறையன்பு கேள்வி ரொம்ப முக்கியமானதுங்க. அவருடைய கேள்விதான் ரொம்ப முக்கியம். அவருடைய புக்கு நிறைய எழுதியிருப்பாரு. அந்த புக்ல இருந்து நம்மளுக்கு பாடப்பகுதியை ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 8ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி மயிலிசீனி வெங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை தொகுத்து வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த உரைநடையில பாத்தீங்கன்னா இயல் 3, இயல் 4, இயல் 7, இயல் 8 இது 4மே குடும்பம் அந்த சிறிய அமைப்பு அந்த கேள்வியும், பண்டைக்கால கல்வி முறை அந்த கேள்வியும், வே இறையன்பு நிர்வாக மேலாண்மை பற்றி கொடுத்த செய்தியும், மயிலிசீனி வெங்கடேச நாட்டார் ஆராய்ச்சி பேரறிஞர் கூறிய கருத்துக்களை தொகுத்து அந்த 4 கேள்வியும் உரைநடையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அடுத்து இதோட சேர்த்து நம்ம உரைநடை எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாச்சும் பார்க்கணும்னு நினைச்சோம்னா இந்த நெகிழியை தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து அப்படிங்கறது 2வது இயல்ல இருந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேள்வியும், பிளஸ் சாலை விபத்துல தமிழ்நாடு அந்த கேள்வியும் எக்ஸ்ட்ரா வேணா பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது விரிவானத்தை பாத்தீங்கன்னா விரிவானத்துல இயல் 1ல பாரதி கடிதம் அது கொஞ்சம் முக்கியமானதுங்க. பாரதியார்னால அந்த கடிதம் அந்த இது முக்கியமானது. இயல் 3 பாத்தீங்கன்னா உரிமை தாகம் அந்த விரிவானத்தை நல்லா பாத்துக்கணும். இயல் 6ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை பத்தி அந்த விரிவானத்தை நல்லா பாத்துக்கணும். அடுத்து இயல் 7ல புகழூர் கல்வெட்டு குறித்து
ஆராய்ச்சி தொகுத்து வரைக அந்த கேள்வி பார்த்துக்கோங்க சரிங்களா. இதோட சேர்த்து விரிவானத்தை எக்ஸ்ட்ரா நீங்க பாங்கன்னு நினைச்சீங்கன்னா கோடைமலை பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த எக்ஸ்ட்ரா சொன்னது எல்லாமே ஹச்சே கிருட்டப்பிள்ளை கிருத்துவ கம்பரும் சரி, மயிலாப்பூர் கந்தக்கோட்டை இறைவனை அந்த கேள்வியும் சரி, நெகிழியை தவிர்த்து நிலத்தை நிமித்தம் அந்த கேள்வியும் சரி, சாலை விபத்துல தமிழ்நாடு அந்த கேள்வியும் சரி, கோடைமலை இந்த எக்ஸ்ட்ரா சொன்ன 5 கேள்வியுமே அடிஷனல் கேள்வியா யாரெல்லாம் விருப்பம் உள்ளவங்க நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இல்ல சார் எனக்கு இந்த 12 கேள்வி படிச்சாவே நடுவுனால நான் ஓன் அட்டன் பண்ணலாமா, தாராளமா அட்டன் பண்ணலாம். ஆனா 99.9% இந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. 1% ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஆல்டர்னேட்டிவா மாறி வந்துச்சுன்னா அந்த மாறுற கேள்வி இந்த 4 கேள்வியா இருக்கலாம். வரக்கூடிய பப்ளிக்லயும் சரி ரிவிஷன்லயும் சரி, நம்மளுக்கு இந்த அரையாண்டு தேர்வுல இருந்து ரிவிஷன்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கையில கிடைக்கும். அதுல இந்த கொஸ்டின் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இன்கேஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இன்கேஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் மாடலேஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் அது லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் இதை ரீட் பண்ணிட்டு போறது நல்லது இந்த 5 கேள்வியும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூங்க.